தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, மீண்டும் இந்த சனிக்கிழமை தாய் மரியாள் ஜெபம், அம்மாவின் ஜெபத்திலே ஆசீர்வாதமாய் நாம் வாழ ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நன்றி என்று சொல்லி நாம் ஆண்டவரிடம் இருக்கும் பொழுது இளைப்பாறுதல் இறைவார்த்தை தருகிறோம். பாருங்க, பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, யாரை குறிக்கிறது? எல்லோருமே. சுமை இல்லாத மனுஷன் இன்னைக்கு யாருங்க? மனசுல எவ்வளோ காயங்களோடு இருக்கிறோம், எவ்வளோ வேதனைகளோடு இருக்கிறோம். வாழ்க்கை போராட்டத்தில் எவ்வளோ இடங்களிலே கஷ்டங்கள், கவலைகள், பொருளாதார நெருக்கடி, பிள்ளைகளால் வருகிற தொல்லைகள், பெற்றோர்களால் வருகிற தொல்லைகள், சமூகத்திலே வருகிற தீயவர்களால் வருகிற தொல்லைகள். எப்படி வாழ்க்கையில ஜெயிக்க போறோம், எப்படி வெற்றி பெற போகிறோம், எப்படி இலக்கை அடைக்க போகிறோம் என்ற ஏராளமான கேள்விகள். கடன் தொல்லையில் இருக்கிற பிள்ளைகள் இன்னும் அந்தோ பரிதாபம். எப்படி வட்டு கட்ட போற, எப்படி இந்த கடத்தை அடைக்க போற, எப்படி எனக்கு ஒரு வீடு கட்ட போற என்று இருக்கிற ஏராளமான சுமைகள், ஏராளமான பயங்கள், ஏராளமான வருத்தங்களோடு இருக்கிற நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் மாதா ஜெபத்துல, மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது வார்த்தை, பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், ப்ளீஸ் கம் டு மீ அப்படின்றார். என்கிட்ட வா என்கிறார். பிரியமானவர்களே, இந்த பிஸி ஷெட்யூல்ல அவர்கிட்ட போ, கொஞ்சம் பிரேக் எடுத்து. நேரம் இல்லைதான், எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இரவு உறங்க வருவதுக்கு போது ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப டென்ஷனாக வேகமாக போகிறது வர்றது. இந்த பிஸி ஷெட்யூலில் இவ்வளோ இக்கட்டான வேகமாக சுழந்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்தில் நீ என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இந்த வார்த்தையை பாருங்களேன், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாரை பார்த்து இளைப்பாறுதல் என்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார்? ஏன் பயன்படுத்துகிறார்? நான் இப்படி கேட்கிறேன். நீங்க உங்க வீட்டில் இருக்கிறீங்க, ஒருத்தரை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறீங்க. ஏன் சாப்பிட கூப்பிடுவீங்க? ஒரு நல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா இருக்கிறவரை பார்த்து வா சாப்பிட கூப்பிடுவீங்களா? அவர் திட்டுவார்ல, அறிவு இல்லை, இப்பதான் சாப்பிட்டு இருக்கிறேன், நீ சாப்பிட்டதை பார்த்த, என்னை ஏன் சாப்பிட்ற, ஏன் கேட்குற, கண்ணு இல்லையா அப்படி கேட்பார். அப்ப யாரு சாப்பிடலையோ அவரை பார்த்தா நீங்க கூடும்பொழுது வர இல்லை அப்புறமா சாப்பிட்றேன் ஏதாவது சொல்லுவார். ஏன்னா அவர் பசியா இருக்கிறத நீங்க அறிந்திருக்கிறீங்க. நண்பர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இளைப்பாறுதல் தருகிறேன் என்கிறார், உன்னையும் என்னையும் பார்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாப்பிடாதவனை தான் வா சாப்பிடுன்னு நம்ம கூப்பிடுவோம். இளைப்பாறுதல் இல்லாத நம்மை பார்த்தது அவர் சொல்றாரு, நீ என்கிட்ட வா, நான் இளைப்பாறுதல் தரேன். நம்மளோட உலகத்தில் அடைக்கலம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், கவலைகளோடு, பெரிய பெரிய சுமைகளோடு, கனவுகளோடு, பாரங்களோடு சுத்தி இருக்கிற நாம் இளைப்பாறுதல் அடையல. ஏராளமான நோய் நொடிகள், மன ரீதியான போராட்டங்கள், உடலில் வலுவை நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம், நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம். போதும் போதும், கொஞ்சம் பிரேக் எடுத்து வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் உயர்த்துகிறேன் என்கிறார். நன்றி அப்பா, வல்லவரை நன்றி, ஓ நல்லவரை நன்றி, இளைப்பாறுதல் தருகிறேன் என்கிற நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரை, வழிநடத்துங்க அப்பா. ஆமை துதிக்கிறோம். உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய வேகமாக சென்று கொண்டிருக்கிற வாழ்க்கையில எதுவெல்லாம் உங்களை துன்புறுத்துகிறதோ அவற்றையெல்லாம் வைத்து துதிக்கிறேன். அவர் மாற்றுவார் என்ற நம்பிக்கையில் நம்ம வாழ்க்கையில் என்னவெல்லாம் துன்பங்கள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் வைத்து துதிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. இந்த இளைப்பாறுதலை இரண்டாம் பகுதியாக நீ இசை மீட்கிறாய். யாழிலே இசை மீட்கிறாய். அந்த காலத்தில் யாழ் இருந்தது, அந்த நரம்பால் அது மீட்கப்பட்டிருக்கும். அது நான் அப்படின்னு சொல்லுவாங்க, நரம்பால். அந்த நரம்பில இசையை மீட்கிற பொழுது, இசையை மீட்கிற நேரத்தில், வாசிக்கிற நேரத்தில் அந்த நரம்பை டைட் பண்ணுவாங்க. மற்ற நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வயலின் பார்த்தீங்கன்னா, நான் அதை வாசிக்கிற நேரத்தில் டைட்டாக இருக்கும், மற்ற நேரத்தில் லூஸ் பண்ணி வைப்பாங்க. எல்லா நேரமும் டைட்டாக இருந்தால் அது ஆற்றல் போயிடும். அதை வாசிக்கிற நேரத்தில் மட்டும் டைட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் பதில் சொல்கிறேன். அது போல தான் நண்பர்களே, எல்லா நேரமும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டாம், கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். அப்போ இவர் சொல்கிறார், யோவான் சொல்லுகிறார், சில நேரங்களில் ஓய்வு நல்லது. ஆண்டவர் இயேசுவே இன்றைக்கு நற்செய்தி, மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 30லிருந்து 34 வரை உள்ள இன்றைய நற்செய்தியிலே 30வது வார்த்தையிலே, நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள். நண்பர்கள், ஓய்வு என்பது நான் ப்ரேயரை பார்க்குறேன். உங்கள் பிஸி ஷெட்யூலில் கொஞ்சம் ப்ரேயரில் வாங்க, உங்களை ஒப்பு கொடுத்து சொல்வீங்க, நீங்கள் ஆண்டவரோடு இருங்க. ஓய்வு என்பது ஆசீர்வாதமாய் பார்க்கிறேன், ஓய்வு என்பது அவருடைய கிருபையாய் பார்க்கிறேன், ஓய்வு என்பது ஆண்டவருடைய வல்லமையாய் பார்க்கிறேன். எனவே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க பிரியமானவர்களே,
கொஞ்சம் ப்ரேயருக்கு வாங்க, ஒப்பு கொடுங்க. ஆசீர்வாதம் கிருபையை நாம் பெறுவோம். அப்பா நன்றி. ஓ வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. அப்பா நீங்க தொடுங்க ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. எங்கள் கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள், வலிகள், ரணங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்குறோம். ஒப்பு கொடுங்க. உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்குறேன். கமெண்ட்ல நீங்க அனுப்புற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அப்பா நீங்க தொடுவீராக. ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிப்பீராக. இறைவாமது கிருபையை காண்பார்களாக. தாய் மரியாள் ஜெபத்திலே நீங்கள் அபிஷேகமாய் இருப்பீர்களாக. வல்லமையான இறை கிருபையில ஆண்டவர் உங்களுக்கு ஓய்வை, அபிஷேகத்தை, ஆற்றலை, கிருபையை தருவாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற தலை வணங்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே.